ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்காக யூனிட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஹால் என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணும்போது எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் செப்டம்பர் 10 சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ஜியோ தரப்பில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க அந்த ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணல. ஆனால் இப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பெக்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு, கூடவே அதோட ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மொபைல் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்கலாம். உடனே அங்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜியோவில் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண அந்த ஃபியூச்சர் ஃபோன் மாதிரி இல்லாமல் இந்த தடவை உண்மையிலே ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் 2 சிம் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு 5.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே வந்து பார்க்க முடியுது. பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி செட்டப்போட தான் தந்திருக்காங்க. இந்த மொபைல் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து Snapdragon 215 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட CPU கிளாக் ஸ்பீட் பார்க்கும்போது 1.4 GHz இருக்குது. ஸோ என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு என்ட்ரி லெவல் சொல்லிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம சைனா மொபைல்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரியல்மியில் எல்லாமே அது ஒரு 7000 ரூபாய் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கிளாக் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ டே பை டே பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் தோணுது இந்த ப்ராசஸரில். அதுக்கப்புறம் கேமராவில் சைடு பார்க்கும்போது பேக் சைடில் சிங்கிள் கேமரா இருக்குது. 13 MP வந்து தராங்க. அது ஒரு நல்ல விஷயமே அங்கே பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராக்காக 8 MP தந்திருக்காங்க. ஸோ கேமராவில் அதிக எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக வச்சுக்க முடியாது. இவங்க லான்ச் பண்ணுற வேரியண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 100% கன்ஃபார்ம் கிடையாது. 2 வேரியண்ட் வந்து ரூமர்ஸில் இருக்குது. 2GB RAM 16GB ஸ்டோரேஜ், 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வந்து இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் 2 வேரியண்ட்லேயும் கொண்டு வருவாங்களா இல்லை ஒரே வேரியண்ட்டில் ஒரே மொபைல் தான் லான்ச் பண்ணுவாங்களா செப்டம்பர் 10 தெரிஞ்சிடும். பேட்டரி தரப்பில் பார்க்கும்போது ஒரு 2500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து 10W 15W சார்ஜ் வந்து எதிர்பார்க்க முடியுது. ஒரு நார்மலான சார்ஜ் இருக்கும். ஸோ 2500 mAh பேட்டரினா ஒரு கண்டிப்பாக ஒரு 0 to 100% ஒரு 2.5 மணி நேரத்தில் கண்டிப்பாக ஃபுல் பண்ணி கொடுத்துடும். ஸோ பேட்டரியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃபியூச்சர் ஃபோனுக்கும் இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3500 mAh தந்திருந்தால் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்டேட்ன்றதுனால. ஸோ 2500 வந்து ரொம்ப கம்மியாக வந்து எனக்கு தோணுது. ஸ்டோரேஜ் டைப் பார்க்கும்போது eMMC 4.5. ஸோ இப்போ வந்து UFS வந்தாச்சு. UFS 2.13 வரைக்கும். ஸோ என்ட்ரி லெவல்லேயே UFS 2.0 அந்த மாதிரி ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த eMMC 4.5 வந்து உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மொபைலில் கொஞ்சம் பொறுமை வேணும் அப்படின்னு தான் தோணுது. கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா காப்பி பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் இதில். ஸோ அது கொஞ்சம் டவுன்கிரேட் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் நிறைய மேக்ஸிமம் பார்க்கும்போது அவுடேட்டட் ஸ்பேஸ்க்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இருக்குது பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த வேரியண்ட் அப்படின்னு தெரியாது. ஸோ 3GB RAM 32 2GB RAM 16 தெரியாது. ஆனால் இவங்க லான்ச் பண்ணுற அந்த பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 3499 வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக இல்லைனாலும் ரிவீல் ஆகிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ மேபி இதே ப்ரைஸ்லேயும் லான்ச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. லான்ச்சுக்கு முன்னாடி வர ரிவீல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து உண்மை இருக்கும். இந்த ப்ரைஸில் தான் இந்த மொபைல் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அன்றைக்கி லான்ச் பண்ணுறதுனால ஏதாவது டேட்டா பேக்கோட ஏதாவது பிளானோட இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ மேபி ஒரு 4000 ரூபாய் லெவலில் வந்து கொண்டு வருவாங்க ஏதாவது உங்களுக்கு டேட்டா பிளானோட சேர்த்து. ஸோ அது கூட இந்த மொபைலை இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் ஈவெண்ட்டில் சொன்ன மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன், ஸ்மார்ட் கேமரா. இந்த கேமராவில் வந்து ஏர் ஃபில்டர்ஸ் வந்து எக்கச்சக்க ஏர் ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ கேமரா வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கேமரா மாதிரியே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் கேமராலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த மொபைலில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ 3500 ரூபாய் ஃபைனல் ப்ரைஸ் இருக்குது. இன்னொரு 20-25 நாள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போவே உங்கள் கிட்ட இருக்கிற ஏதாவது ஜியோ டீலர் யாராவது இருந்தால் அந்த ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும், லோக்கல் ரீஜனில் எல்லாமே. ஸோ மேபி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாக்ஸ் வின் பண்ணலாம் காட்டலாம், ஃபோன் வந்து தரமாட்டாங்க. நீங்கள் எதாவது அந்த மாதிரி பார்த்தா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.